வணக்கம் நேயர்களே. உலகில் இருக்கக்கூடிய பல தீவுகளில் பல வினோதமான கதைகள் நிலவுகின்றன. அந்த வரிசையில் ஆவிகள் நடமாடக்கூடிய தீவாக சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி பற்றியும், கடலுக்கு அடியில் புதைந்திருக்கும் கட்டிட மிச்சங்களையும், மிகப்பெரிய ராட்சத மனிதர்களும் விலங்குகளும் திரிவதாக சொல்லக்கூடிய ஒரு தீவு பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். தீவுக்குள் புதைந்து கிடக்கும் ஆவிகளின் நகரம். கடலுக்குள் மூழ்கிய கடவுளின் நகரம். ராட்சச மனிதர்களின் காலடி படிந்த தீவு. பசிபிக் பெருங்கடலின் மர்ம நிலப்பகுதிகள். மர்மம். பசிபிக் பெருங்கடலில் பாம்பே தீவு என்கின்ற ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவை ஒட்டியபடி நான் மடோல் என்கின்ற ஒரு இடமும் இருக்கிறது. இந்த இடத்தில் சிதைந்து போன பண்டைய நகரத்தின் மிச்சங்களாக பல கட்டிடப் பகுதிகள் காண கிடைக்கின்றன. இந்த கட்டிடப் பகுதிகளுக்கு யாரும் செல்வதில்லை என்றும், அங்கே சென்றால் யாரும் உயிரோடு திரும்ப முடியாது என்றும் அங்கிருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் கூறுகிறார்கள். இந்த கட்டிட மிச்சங்கள் ஒரு சபிக்கப்பட்ட இடம் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி மீறி சென்றவர்கள் இறந்த கதையையும் அதற்கு ஆதாரமான புராணங்களையும் கூட அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அந்த இடத்தில் என்னதான் நிகழ்ந்தது என்பதையும், அங்கே காண கிடைக்கக்கூடிய காட்சிகளையும் இப்பொழுது பார்க்கலாம். பாம்பே என்கின்ற அந்த மைக்ரோனீசியா நிலப்பகுதி பசிபிக் பெருங்கடலில் அமைந்திருக்கிறது. இந்த தீவு பகுதியை ஒட்டியபடி நான் மடோல் என்கின்ற ஒதுக்குப்புறமான நிலப்பகுதி ஒன்றும் அமைந்திருக்கிறது. சுமார் 200 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த நான் மடோல் நிலப்பகுதியில்தான் அந்த ஆச்சரியமான கட்டுமானங்கள் சிதிலமடைந்த நிலையில் காண கிடைக்கின்றன. ஆய்வாளர்கள் இதை லாஸ்ட் சிட்டி ஆஃப் நான் மாடல் என்று அழைக்கிறார்கள். அதாவது தொலைந்து போன நகரம் என்று கூறுகிறார்கள். ஆனால் இங்குள்ள பழங்குடியின மக்கள் இதை சபிக்கப்பட்ட பகுதி என்று கூறுகிறார்கள். கிபி 500 முதல் 1628 வரை ஆட்சி புரிந்த சாடலுவா சாம்ராஜ்ய மன்னர்களின் தலைமை இடமாக இந்த இடம் விளங்கி இருக்கிறது என்றும், தற்போது காணப்படுவது அவர்களின் குடியிருப்புகளும் கல்லறைகளும் அமைந்த இடம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். வேறு சிலர் கிபி 13ஆம் நூற்றாண்டில்தான் இந்த இடம் புழக்கத்திற்கு வந்தது என்றும் சொல்கிறார்கள். இந்த கட்டுமானங்களில் காணப்படும் கற்கள் எரிமலை குழம்பிலிருந்து உருவானதாக சொல்லப்படுகிறது. எரிமலையிலிருந்து வரும் குழம்புகள் வெப்பம் தணிந்த பிறகு கூரான பாறைகளாக உள்ளடக்கி காண கிடைக்கிறது. அந்த பாறைகளை பெயர்த்து வந்துதான் இந்த கட்டுமானங்களை உருவாக்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தீவில் மட்டுமல்லாமல் மொத்தம் 92 தீவுகளில் இதுபோன்ற கட்டுமானங்கள் அக்கால மனிதர்கள் உருவாக்கி உள்ளதாக கூறுகிறார்கள். இந்த கற்கள் 5 முதல் 55 டன் வரையிலான எடையை கொண்டிருக்கிறது. சராசரியாக 25 டன் எடையும் 17 அடி தடிமனும் கொண்ட இந்த கற்கள் எப்படி இந்த தீவு பகுதிகளுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கும் என்பதில் ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த கற்களை கொண்டு வருவதற்கு தீவில் வாழ்ந்த சுமார்
25,000 பேர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும், படகுகள் மூலமாகவோ அல்லது கயிறுகள், உருளைகள் மூலமாகவோ கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்றும் யூகிக்கப்படுகிறது. ஆனால் ஆய்வாளர்கள் இவற்றை மறுக்கிறார்கள். ஆண்டிற்கு 20 டன் கொண்டு வரப்பட்டது என்று வைத்துக் கொண்டால் கூட மொத்த கற்களையும் கொண்டுவர 3 நூற்றாண்டுகளாகும் என்று சொல்கிறார்கள். சில புராணங்களில் இந்த கற்கள் ஒரு தீவிலிருந்து மற்றொரு தீவிற்கு பறந்து வந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த தீவில் வாழும் பழங்குடியின மக்களோ இதை ஆவிகள்தான் உருவாக்கி இருக்கின்றன என்று கூறுகின்றனர். எனவே இதை சிட்டி ஆஃப் கோஸ்ட் என்றும் அழைக்கிறார்கள். இந்த பழங்குடியின மக்கள் சொல்லும் கதைகளுக்கும் கிபி 1907ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஜெர்மனியரின் மரணத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. வேற்றுக்கிரக வாசிகள் பற்றி நம்பிக்கை கொண்டவர்கள் பல தீவுகளை அந்த வேற்றுக்கிரக வாசிகள் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள். அந்த தீவுகளுக்கு அடியில் தங்களது மர்ம பகுதியை உருவாக்கி அங்கே தங்களது நடவடிக்கைகளை நிகழ்த்தி வருவதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பாம்பே தீவுகளுக்கு உட்பட்ட பல நிலப்பகுதிகளை வேற்றுக்கிரகவாசிகள் பயன்படுத்துவதாகவும் சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இதற்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இந்த சூழ்நிலையில்தான் இந்த சபிக்கப்பட்ட நகரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான் மடோலுக்கு ஒரு ஐரோப்பியர் சென்ற ஒரு கதையையும் கூறுகிறார்கள். அங்கே இருந்த ஆவிகள் அந்த ஐரோப்பியரை காவு வாங்கிய ஒரு கதையும் சொல்லப்படுகிறது. அங்கே சொல்லப்பட்ட கதையை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மர்மம். தீவுக்குள் புதைந்து கிடக்கும் ஆவிகளின் நகரம். கடலுக்குள் மூழ்கிய கடவுளின் நகரம். ராட்சச மனிதர்களின் காலடி படிந்த தீவு. பசிபிக் பெருங்கடலின் மர்ம நிலப்பகுதிகள். மர்மம். பசிபிக் பெருங்கடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 92 தீவுகள் பற்றிய தகவல்கள் நமக்கு பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. அவற்றில் ஒன்றாகத்தான் நான் மடோல் பகுதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டிட இடிபாடுகள் கிடைக்கின்றன. இவற்றை யார் உருவாக்கினார்கள், எந்த காலகட்டத்தில் இவையெல்லாம் உருவாக்கப்பட்டன என்கின்ற கேள்விகளுக்கு இதுவரை தெளிவான பதில் இல்லை. இங்கு வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அங்கே செல்வதையும் தவிர்க்கிறார்கள். ஆவிகள் உலவக்கூடிய இடமாக அந்த இடத்தை இவர்கள் கூறுகிறார்கள். அதே நேரம் கடவுளின் நகரம் என்று கூட ஒரு இடத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த கடவுளின் நகரம், ஆவிகள் நகரம் என்றெல்லாம் இவர்கள் பிரிப்பதற்கு பல்வேறு பின்னணி கதைகளும் சொல்லப்படுகின்றன. அவற்றில் ஐரோப்பியர் ஒருவர் இந்த சபிக்கப்பட்ட பகுதிக்கு சென்று உயிரிழந்த சம்பவமும் சொல்லப்படுகிறது. அந்த பின்னணியையும் அங்கிருக்கக்கூடிய காட்சிகளையும் இப்பொழுது பார்க்கலாம். நான் மடோல் இந்த தீவை ஆவிகளின் நகரம் என்றும் அழைக்கும் அந்த பகுதி பழங்குடியின மக்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த இடம் சபிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இந்த இடத்திற்கு சென்றால் ஆவிகளின் கோபத்திற்கு ஆளாகி மரணம் ஏற்படும் என்றும் அச்சுறுத்துகிறார்கள். இந்த அச்சுறுத்தல் இன்றைக்கு நேற்றைக்கு என்றல்லாமல் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. கிபி 1907ஆம் ஆண்டு மைக்ரோனேஷியா நிலப்பகுதிகளை ஐரோப்பியர்கள் கைப்பற்றினார்கள். அப்போது நான் மாடல் பற்றி தகவல் அறிந்த விக்டர் பேரக் என்ற ஜெர்மனிய கவர்னர் அந்த இடத்தை பற்றிய அச்சுறுத்தல்களை அலட்சியப்படுத்திவிட்டு அங்கே சென்றார்.
அங்கிருந்த அரசன் ஒருவனது கல்லறையை திறந்து பார்த்த விக்டர் பெர்க் வினோதமான பாதிப்புக்கு உள்ளாகி மறுநாளே இறந்திருக்கிறார். அவரது மருத்துவ அறிக்கையில் அதிகமான வெப்ப தாக்குதல் ஏற்பட்டு சோர்வடைந்து இறந்து போனதாக கூறுகிறது. ஆனால் இது ஆவிகளின் வேலைதான் என்கின்ற வாதம் இன்றளவும் நீடிக்கிறது. இந்த மாய நகரை ஆவிகளோடு சித்தரிக்கும் பழங்குடியின மக்கள் கடலுக்கடியில் புதைந்து போன நகரை கடவுளின் நகரம் என்று சொல்கிறார்கள். கேனான் வைசோ என்றழைக்கப்படும் அந்த புதைந்து போன சிதிலங்கள் பற்றியும் ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அது எப்படி கடலில் மூழ்கியது என்பது தெரியவில்லை. இது நான்மடோனின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இங்கே சூழ்ந்து கொண்டிருக்கும் பல நூற்றாண்டு கால மர்மங்களை அவிழ்க்க முடியவில்லை. இப்படி நான் மடோல் தீவு பற்றிய தகவல் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பசிபிக் பெருங்கடலில் சில தீவுகள் திடீரென காணாமல் போகின்றன என்றும் கூட சொல்கிறார்கள். ஒரு தீவு 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வெளிப்படும் என்கின்ற தகவலும் கிடைக்கிறது. இந்த வரிசையில்தான் நமக்கு கிடைத்த மேலும் ஒரு தீவு பற்றிய தகவலும் வினோதமாக இருந்தது. அந்த தீவில் ராட்சத மனிதர்கள் அல்லது ராட்சதல் விலங்குகள் உழவக்கூடிய தடங்கள் கிடைத்ததாக சொல்கிறார்கள். அந்த ஆச்சரியமான தீவு பற்றிய பின்னணிகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மர்மம். தீவுக்குள் புதைந்து கிடக்கும் ஆவிகளின் நகரம். கடலுக்குள் மூழ்கிய கடவுளின் நகரம். ராட்சச மனிதர்களின் காலடி படிந்த தீவு. பசிபிக் பெருங்கடலின் மர்ம நிலப்பகுதிகள். மர்மம். ஆச்சரியமான சம்பவங்கள் நிகழ்ந்த இடங்களாகவும் வினோதமான பின்னணி கதைகள் உலவக்கூடிய இடங்களாகவும் பல தீவுகள் இருக்கின்றன. அந்த தீவுகளுக்கெல்லாம் சுற்றுலா பயணிகள் படையெடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். அவற்றில் ஒன்றாகத்தான் சாலமன் தீவு என்கின்ற ஒரு தீவும் இருக்கிறது. இங்கே கப்பல்கள் கடலுக்கடியில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சியும் தென்படுகிறது. அதே போல அந்த தீவில் 2ஆம் உலகப் போரின் போது உயிரிழந்த வீரர்களின் மண்டையோடுகள் கூட காண கிடைக்கின்றன. அது மட்டுமல்லாமல் வெடிபொருட்கள், தோட்டாக்கள் போன்றவையும் இன்னமும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அந்த ஆச்சரியமான தீவில்தான் மேலும் ஒரு வினோதமான கதையும் உலவுகிறது. அது என்ன கதை என்பதையும் அந்த தீவின் பின்னணியையும் இப்பொழுது பார்க்கலாம். சாலமன் தீவு சுமார் 17,700 கிலோமீட்டர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 1000 திட்டுகளோடு காணப்படுகிறது. கிபி 1568 ஸ்பானிஷ் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தீவு 2ஆம் உலகப் போரின் போதுதான் பரபரப்பாக பேசப்பட்டது. காடல் கேனல் என்கின்ற இந்த தீவின் பெரிய திட்டுப்பகுதியில் அமெரிக்கர்களுக்கும் ஜப்பானியர்களுக்கும் போர் நடந்திருக்கிறது. ஆறு மாதங்களுக்கு மேலாக நடந்த போரின் போது மொத்தம் 41 போர்க்கப்பல்கள் கடலில் மூழ்கியிருக்கின்றன. கடலில் மூழ்கிய கப்பல்களும் போரில் ஈடுபடுத்தப்பட்ட பீரங்கிகளும் இன்றளவும் அதற்கு சாட்சியாக இருக்கின்றன.
அதேபோல் போரில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்களும் உயிரிழந்தவர்களின் மண்டையோடுகளும் கூட காணப்படுகின்றன. இந்த தீவில் பல்வேறு மர்ம கதைகளும் உலா வருகின்றன. பெரிய உருவம் கொண்ட ராட்சச மனிதர்கள் அல்லது ராட்சச விலங்குகள் இந்த தீவில் உலா வருவதாக சொல்லப்படுகிறது. அடர்த்தியான ரோமம் கொண்டவையாகவும் மனித கண்கள் கொண்டவையாகவும் கதைகள் கூறுகின்றன. பூமிக்கு அடியில் உள்ள சுரங்கம் வழியாக அவை சென்று வருவதாகவும் பழங்குடியின மக்கள் கூறுகிறார்கள். ஆயிரத்தி 1998 ஆண்டு இங்கிருந்த சுரங்கத்தில் தங்கம் வெட்டும் பணி நடைபெற்றது. அப்போது புல்டோசர் வண்டியில் காண கிடைத்த அடையாளம் அதிர வைக்கிறது. அந்த இயந்திரத்தை பழுது பார்ப்பதற்காக 10 டன் எடை கொண்ட பிளேடு கழற்றப்பட்டது. மறுநாள் அங்கு வந்த பணியாளர்கள் 10 டன் எடை கொண்ட அந்த பிளேடு தொலைவில் அகற்றி வைக்கப்பட்டிருப்பதையும் அந்த இடத்தில் பதிவாகி இருந்த ராட்சச மனிதர்களின் கால் தடங்களையும் பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள். இவை ராட்சச உருவத்தின் அடையாளங்கள் தான் என்று கூறுகிறார்கள். சாலமன் ஐலண்ட்ஸ் மிஸ்ட்ரி என்கின்ற நூலை எழுதிய மாரியஸ் பயோரியா என்கின்ற ஆஸ்திரேலிய எழுத்தாளர் பல்வேறு அதிர வைக்கும் தகவலை குறிப்பிட்டிருக்கிறார். இரண்டாம் உலகப் போரின் போது கடலுக்குள் மூழ்கிய கப்பல்கள் இருக்கும் இடத்தில் பல மர்மங்கள் நடப்பதாகவும் தீவிலும் கடலுக்கடியிலும் ஒரு வெளிச்சம் அடிக்கடி பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த கடல் பகுதியில் அடாரோ என்கின்ற மனித உடலும் மீன் தலையும் கொண்ட உயிரினங்கள் வாழ்வதாகவும் கூறுகிறார்கள். இதேபோல் இங்கிருக்கும் புராண கதைகளில் சொல்லப்படும் தகவல்களும் நடைமுறைகளுக்கு ஏறக்குறைய ஒத்துப்போவதாக கூறப்படுகிறது. ஆனாலும் இவற்றின் மர்மங்கள் தீர்க்கப்படாமல் நீண்டு கொண்டே இருக்கின்றன. இப்படி சாலமன் தீவு பற்றிய தகவல்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன. இதுபோலத்தான் நான் மடோல் பற்றி சொல்லப்படக்கூடிய பின்னணி கதைகளும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. உலகில் இது போன்ற பல்வேறு வினோதமான கதைகள் உலவக்கூடிய தீவுகள் நிறைய இருக்கின்றன. அவற்றையெல்லாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலும் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.